எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க திருவருட்பயனில 100வது குறள் பார்க்க போறோம். 10 அதிகாரங்கள்ல 100 குறள் இருந்தது. 10 10. இன்றைக்கு இறுதி குறள் பார்க்க போறோம். இதோட இன்றைக்கு திருவருட்பயன் முடிகிறது. குறள் கள்ளத் தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுமெண்டா, சிவத்தை அணிந்து இன்புறுபவர்கள் மற்ற மாந்தரைப் போலவே உடம்புடன் உலகில் வாழ்கிறார்கள். அப்ப சிவத்தை அணிந்து இன்புறுகிறவர்கள் எங்களைப் போல, மற்ற மாந்தரைப் போல என்றால் எங்களைப் போல, சாதாரண மக்களைப் போலவே உடம்புடன் உலகில் வாழ்கிறார்கள். அவர்கள் ஞானிகள், சிவத்தை அடைந்தவர்கள். அவர்களுக்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று இந்த உலகையும் உடலையும் மறந்து இன்பத்தில் தோய்ந்திருக்கும் நிலை. மற்றொன்று அந்த நிலையிலிருந்து மீண்டு உலக நினைவுக்கு வரும் நிலை. அப்ப இவர்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு 2 நிலை இருக்காம். சிவத்தோட சேர்ந்து இன்புறுபவர்களுக்கு 2 நிலை இருக்கு. ஒன்று இந்த இந்த உலகையும் உடலையும் மறந்து இன்பத்தில் தோய்ந்திருக்கும் நிலை. உலகம் இருக்குத்தானே, உடலும் இருக்கு. அந்த 2ஐயும் மறந்து இன்பத்திலேயே தோய்ந்திருக்கும் நிலை. மற்றது 2வது நிலை, அந்த நிலையில இருந்து மீண்டு உலக நினைவுக்கு வரும் நிலை. அந்த இன்பத்தில இருக்கிறது தானே, உலகத்தை உடலையும் மறந்து அதில இருந்து மீண்டு உலகுக்கு வருகிற நிலை 2வது நிலை. அப்ப 2 நிலை இருக்குது ஞானிகளுக்கு. முன்னிய நிலை பேசாத மோன நிலை. அந்த உலகையும் உடலையும் மறந்திருக்கிறது முன்னிய நிலை, அது 1வது நிலை. அது பேசாத மோன நிலை, ஆனந்த நிலை என்று சொல்றது. மோன நிலை, ஆனந்த நிலை. 2வது நிலை அருள் நிலை, உலக நினைவுக்கு பேசும் நிலை. உலகத்துக்கு வந்துட்டீங்களோ, அந்த 1வது நிலையில இருந்து 2வது நிலை, அது அருள் நிலை, உலக நினைவுக்கு பேசும் நிலை. பேசுகின்ற நிலைக்கு வரும்போது அவர்கள் தாம் பெற்ற சொல்லொணாத இன்ப அனுபவத்தினை உலகத்துக்கு உணர்த்தி நிற்பர். அப்ப பேசுகிற நிலை வரைக்க அவர்கள் அங்க பெற்ற இன்பம் அனுபவம் இருக்குல்லோ, உலகையும் உடலையும் மறந்து அங்க இறைவன்ற இன்பத்துல மூழ்கி இருந்தவதானே, அந்த தாங்கள் பெற்ற அந்த இன்ப அனுபவத்தின உலகத்துக்கு சொல்லினம். பேசுகிற நிலை வரும் போது முதல் மோன நிலையில இருக்கணும், பேசாத நிலையில இருக்கணும், ஆனந்த நிலை. பிறகு உலக நிலைக்கு அருள் நிலை, அங்க பேசினம். அப்ப பேசிக்கல தங்களோட இன்ப அனுபவத்தை உலகுக்கு உணர்த்தி நிற்பர். மேலும் உலகத்தார் நிலையை காணும் போது அவர்கள் மேல் கருணை கொண்டு அறிவுறுத்த முற்படுவர். பிறகும் உலகத்தார் நிலையை காணும் போது, அவர்களுடைய நிலையை, எங்கண்ட நிலை, நாங்கள் தானே உலகத்தை, எங்கட நிலையை காணும் போது அந்த ஞானிகள் எங்கள் மேல கருணை கொண்டு அறிவுறுத்த முற்படுவர். எங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு, அறிவுறுத்துறதுக்கு முற்படுவர். அவர்கள் உள்முகமாக ஒன்றி நுகர்ந்த அனுபவத்தை வெளிமுகத்துக்கு கொண்டு கூறும்போது தாம் பெற்ற இன்பத்தை பெருமித உணர்ச்சியோடு பேசுவார்கள். அப்ப அவர்கள் உள்முகமாகத்தான் ஒன்றி நுகர்ந்த அனுபவத்தை, இப்ப நாங்களும் தியானம் செய்து செய்து அங்க பெரிய இதுக்கு போக வேணும். இப்ப நாங்கள் இருக்கிறது ஒரு நர்சரி, ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிறோம். அப்ப நீண்ட காலமாக நாங்க செய்து கொண்டு, பயிற்சியை விடாம செய்து கொண்டு வரைக்க உள்முகமாக, அப்ப அந்த ஞானிகள் உள்முகமாக ஒன்றி நுகர்ந்த அனுபவத்தை வெளிமுகத்துக்கு கூறும் போது, வெளியில கூறும் போது தாம் பெற்ற இன்பத்தை பெருமித உணர்ச்சியோடு பேசுவார்கள். உள்ளுக்கு கண்டத பிறகு வெளிமுகத்துக்கு கொண்டு கூறும் போது பெருமிதமாக தாம் பெற்ற அனுபவத்தை பேசுவார்கள். எப்படி ஒரு உதாரணம் சொல்லினோம்டா, பருந்து தன் சிறகுகளையும் விரித்து, பருந்து தன் 2 சிறகுகளையும் 2 சிறகுகளையும் விரித்து எல்லையற்ற வானத்தில் எந்த பறவையும் செல்லாத உயரத்தில் பறந்து மிதப்பதை போன்றது அந்த நிலை.
அந்த பருந்து எப்படி 2 சிறகையும் விரிச்சு பறக்குமா போல என்று சொல்லுகினாம் அவர்களின் அந்த ஞானிகளின் நிலைய. இனி உலகத்தார் படும் துன்பங்களை உளங்கொண்ட போது அவர்கள் உள்ளத்தில் கருணை பிறக்கும். அப்ப உலகத்தார் படும் துன்பங்களை அவர்கள் உளங்கண்ட பார்க்கும் போது அவர்கள் உள்ளத்தில கருணை பிறக்கும். யார்கிட்ட? ஞானிகளின் உள்ளத்தில கருணை பிறக்கும். நாங்க படுகிற துன்பத்தை அப்போது மக்களை பார்த்து பயனற்ற வழியில் செல்லாதீர்கள், இப்படி செல்லுங்கள் என்ற உபதேசம் பிறக்கும். அப்ப எங்களை பார்த்து அவைகள் சொல்லுவினாம், பயனற்ற வழியில செல்லாது இந்த வழியில செல்லுங்கள் என்று எங்களுக்கு உபதேசம் கொடுப்பினான். புகழும் செல்வமும் சேர்த்த மருத்துவர் ஒருவர் புகழும் செல்வமும் சேர்த்த மருத்துவர் ஒருவர் நோயாளிக்கென்று பெரிய மருத்துவமனை கட்டியிருப்பார். இது ஒரு கதை சொல்லி நம்ம எப்படி என்றது. தனக்கென்று தனியே ஒரு மாளிகையை அமைத்து கொண்டிருப்பார். அப்போ ஒரு வைத்தியர் புகழும் செல்வமும், புகழும் இருக்கு அவர்கிட்ட செல்வமும் இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்து மருத்துவர் ஒரு நோயாளிக்கென்று ஒரு பெரிய வைத்தியசாலையை மருத்துவமனையை கட்டியிருப்பார். பொருளும் இருக்கணும் புகழும் இருந்தால் தானே அங்கே போவினோம். அப்போ ஒரு மருத்துவமனையை கட்டியிருப்பார். பிறகு தனக்கண்டும் ஒரு தனியான ஒரு மாளிகையை அமைத்து வச்சிருப்பார். தன்னுடைய வளமனையில் இருக்கும் போது அவர் அங்குள்ள வசதிகளை அனுபவித்து கொண்டு கவலையின்றி இருப்பார். அப்ப தன்னுடைய வளமனையில இருக்கும் போது அங்க இருக்கிற வசதிகளை அனுபவித்து கொண்டு கவலையின்றி இருப்பார். அவரை பார்த்தால் மருத்துவர் என்றே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வீட்டில தண்ட மாளிகையில தான் இருக்கிற. அப்ப அவரை பார்த்தால் மருத்துவர் என்றே சொல்ல முடியாது. அவரிடம் மருத்துவருக்குரிய கோலத்தை பார்க்க முடியாது. வீட்டில இருக்க மருத்துவர் மாதிரி இருக்க மாட்டார். அதுதான் மருத்துவருக்குரிய கோலத்தை பார்க்க முடியாது. கழுத்திலே கருவியை மாட்டி இருக்க மாட்டார். கையிலே மருந்து சீட்டு வைத்திருக்க மாட்டார். ஒரு செல்வரை போல திகழ்வர். அப்ப எந்த ஒரு அடையாளங்களும் மருத்துவருக்குரிய எதுவுமே அவற்றை கையிலையோ இதிலேயோ களத்திலேயோ மாட்டி இருக்க மாட்டார். ஒரு செல்வரை போல, ஒரு பணக்காரரை போல அந்த மாளிகையில இருப்பார். அவரே மருத்துவமனைக்கு வந்து விட்டால் அவர் நிலையே வேறாக இருக்கும். அப்ப அவர் மருத்துவமனைக்கு வந்துட்டால் அவருடைய நிலை வேறாக இருக்கும். அவரது கருத்தெல்லாம் நோயாளிகளின் மீதே இருக்கும். அப்ப நோயாளி மீது தான் அவருக்கு அக்கறை இருக்கும். வீட்டை விட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நோயின் தன்மையை கண்டறிந்து அவரவர் நிலைக்கு தகுந்தபடி மருந்தெழுதி கொடுப்பதிலேயே அவர் மூழ்கியிருப்பார். அப்போ ஒவ்வொரு நோயாளியையும் பார்த்து அவர்களுடைய நோயின் தன்மைக்கேற்ப மருந்துகளை எழுதி கொடுத்து அவர்களுடைய அக்கறையிலேயே மூழ்கியிருப்பார். அந்த மருத்துவரை போல சீவன் முத்தராகிய ஞானிகளும் திருவருள் இன்பமாகிய மாளிகையிலே எப்பொழுதும் திளைத்திருக்க மாட்டார்கள். எப்படி அந்த மருத்துவர் மருத்துவரை போல சீவன் முத்தரை ஒப்பிடுகினா அந்த மருத்துவரை போல. ஏனென்றா மருத்துவமனையில இருக்கேக்கதான் அங்க மருத்துவராக இருக்கிறார். பிறகு வீட்டுக்கு வந்துட்டா தன்னுடைய ஒரு செல்வந்த நிலையிலே அவர் இருப்பார். எந்த ஒரு மருத்துவருக்கான அறிகுறி எதுவுமே அவருக்கு தெரியாது. அதை போல அந்த மருத்துவரை போல தான் சீவன் முத்தராகிய ஞானிகளும் திருவருள் இன்பமாகிய மாளிகையிலேயே எப்பொழுதும் திளைத்திருக்க மாட்டார். அப்ப அந்த ஞானிகளும் திருவருள் இன்பமாகிய மாளிகையிலே எப்பொழுதுமே திளைத்திருக்க மாட்டார்கள். எப்படி இவர் மருத்துவமனையில டாக்டர் எப்பொழுதும் இருக்க மாட்டாரோ வீட்டையும் வந்துடுவார் தானே, அது போலத்தான் இந்த சீவன் முத்தரும் எப்பொழுதும் திருவருள் இன்பமாகிய மாளிகையில திளைத்திருக்க மாட்டார்கள். உலகமாகிய மருத்துவமனையில் நடமாடும் நோயாளிகளை குணப்படுத்த வருவார்கள். அப்ப உலகமாகிய மருத்துவமனையில், இந்த உலகமாகிய மருத்துவமனையில நடமாடும் நோயாளிகளை குணப்படுத்த வருவார்கள். யாரு? இந்த சீவன் முத்தர்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருணையினால் உபதேசம் என்ற நன்மருந்தினை தருவார்கள். அப்ப அவர்களும்
எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல இதுகில எங்களுக்கு உபதேசத்தில தருவினம். உபதேசம் என்ற நன்மருந்தினை தருவார்கள். நல்ல மருந்தினை தருவார்கள். உபதேசம் என்ற நல்ல மருந்தினை தருவார்கள். ஞான சம்பந்த பெருமான் அப்படிப்பட்டவர். ஞான சம்பந்த பெருமான் இப்படி ஞானி என்று சொல்லப்படுது. இம்மையிலே இன்பமாய் வாழலாம் என்பதை பல இடங்களில் வலியுறுத்தி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர். எப்படி? இம்மையிலே இன்பமாய் வாழலாம் என்பதை பல இடங்களில் வலியுறுத்தி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர். உங்களுக்கு உடற்பிணி தீர வேண்டுமா? கேள்வி கேள்படுகிறது. திருக்கானப்பேர் என்ற தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் என்றார் அவர். அப்ப உங்களுக்கு உடற்பிணி தீர வேண்டும் என்றால் திருக்கானப்பேர் என்ற தலத்துக்கு போய் வழிபாடு செய்தால் அங்க உங்களுக்கு அந்த உடற்பிணி தீண்டிடும் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிடணும். யார் போனாலும் உறுபிணியை போக்கிக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி கேள்படுது. யார் போனாலும் உறுபிணியை போக்கிக் கொள்ள முடியுமா எனில் போய் வழிபடுகிற முறையிலே வழிபட்டால் பயன் உண்டாகும். அப்ப சும்மா அங்க போய் வழிபட்டால் நோய் போகுமுண்டா? இல்ல, வழிபடுகிற முறையிலே வழிபட்டால் பயன் உண்டாகும். அப்ப பாருங்க, அதுதான் முக்கியம். வழிபடுகிற முறையிலேயே அங்க போய் வழிபடுகிற முறையிலே வழிபட்டால் பயன் உண்டாகும். கைகளிலே வெறும் மலர்களை எடுத்துச் சென்றால் போதாது. கைகள்ல வெறும் மலர்களை எடுத்துச் சென்றால் போதாது. என்ன சொல்லினோம்? உள்ளத்தில் ஞானமாகிய மலரை ஏந்திச் சென்று பூசிக்க வேண்டும். உள்ளத்தில ஞானமாகிய மலரை ஏந்திச் சென்று பூசிக்க வேண்டும், வழிபட வேண்டும். ஞான மலர் என்பது திருக்கானப்பேர். இறைவனே நமக்கு எல்லாம் தருபவன் என்ற உறுதி பெற வேண்டும். ஞான மலர் என்பது என்ன என்ற கேள்வி கேள்படுது. ஞான மலர் என்பது என்ன? திருக்கானப்பேர் இறைவனே நமக்கு எல்லாம் தருபவன் என்ற உறுதி பெற வேண்டும். அவன் பிறவி நோயையே போக்க வல்ல பெருமான். அப்ப அவன் அந்த தலத்துல இருக்கிற இறைவன் பிறவி நோயையே, எங்களுக்கு இந்த பிறவியே நோயென்று தானே நாங்க போன குறள்கள் எல்லாம் இந்த புத்தகத்துல படிச்சுனாங்க. போக்க வல்ல பெருமானாம் அவன். அவன் உடம்பில் உற்ற பிணியையும் கெடும்படி செய்வான் என்ற தெளிவு வர வேண்டும். அப்ப அவன்தான் இந்த பிறவி நோயே போக்குறவன். அப்ப இந்த உடம்பில் உள்ள பிணியையும் அவன் போக்குவான் என்ற தெளிவு வர வேண்டும். இந்த தலத்துக்கு போனார், திருக்கானப்பேர் என்ற தலம், அந்த தெளிவு வர வேண்டும். இந்த தெளிவு அறிவே ஞானம். இந்த தெளிந்த அறிவே ஞானம். அந்த தெளிவு வர வேணும். அதுவே ஞான மலர். அப்ப அந்த ஞான மலர் தான் அது. அங்க கேள்வி கேட்டவியல்லோ, ஞான மலர் என்றால் என்ன என்று. அப்ப அதுவே ஞான மலர். அந்த மலரோடு சென்று மனம் பொருந்தி செய்யும் வழிபாடே நற்பயனை தரும். அந்த மலரோடு சென்று மனம் பொருந்தி செய்யும் வழிபாடே நற்பயனை தரும் என்று சொல்லப்படுது. அதிலே ஒரு பாடலும் சொல்லி இருக்கிறார். அணைந்தோர் ஆகிய பெருமக்கள் உலகின் மேல் கருணை கொண்டு அறிவுறுத்த முற்படுவர் என்பதனை இது போலும் திருமொழிகளால் உணரலாம் என்று சொல்லி மானமா மடப்பிடி வெண்கையால் அழகிட என்ற ஒரு பாடல், 4 வரி பாடல் எடுத்து சொல்லி இருக்கிறோம். இதுதான் 100வது குறள் என்ற விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அவன் அணைந்தோர் பற்றித்தான் இதுகிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலம் நாங்கள் இந்த வருஷம் திருவருட்பயன் தொடங்கி கேள்வி பதிலோட சத்யாவுக்கு பூரணமாக எல்லாம் புரிஞ்சிருக்கும். சத்யா கேள்வி பதிலெல்லாம் கேட்டு பதில்கள் எழுதி நிறைய விளங்கி இருக்கும்.
அடுத்தது சிவப்பிரகாசம் சத்யாண்ட வேண்டுகோளுக்காக அடுத்த புத்தகம் சிவப்பிரகாசம் படிக்கலாம் என்று இருக்கிறோம். எல்லாருமே இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து தியானத்தோட இதையும் படித்து ஞானமும் தேவை. அப்போ அதன்படி நடக்கவும் வேணும். அப்பதான் திருவருள் கைகூடும். அடுத்த 25வது வருடம் எல்லாருக்கும் நன்றாக அமையட்டும். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.